உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கு வெந்தயக்கீரை வச்சு பருப்பு கூட்டி செய்யலாமா? வாங்க. அதுக்கு கடாயில் தாராளமாக 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடி எண்ணதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு பொடியை நறுக்கின பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வதங்கின பிறகு 3 சின்ன தக்காளி பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்குவாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போது கூட்டுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குவாங்க. இவனுங்களை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு இப்போது அரைக்கட்டு வெந்தயக்கீரையை பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்பவும் பொடியை நறுக்கிடாதீங்க, கசப்பு தன்மை தெரியும். இப்போ கீரை சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கின பிறகு 250 கிராம் துவரம் பருப்பை வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா கூட கீரை பருப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு சேர மனம் வரும் பாருங்கள், சொல்லிக்கவே முடியாது. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழை சேர்த்தா அவ்வளோதாங்க, வெந்தயக்கீரை கூட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.